அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னும் போது இவங்க மனசை பொறுத்துதான் அது வந்து அமைய போகுது. ஸோ இவங்க மனசுல எல்லாமே நல்லதா நினைக்கிறாங்க, நல்ல விஷயங்களை பத்தி நினைக்கிறாங்கன்னா நல்லது நடக்கும். ஸோ பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா நினைக்கும். எப்பவுமே ஒரு பிரச்சனையை இழுத்து போட்டு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அப்ப பிரச்சனையா தான் எல்லாமே நடக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த மருந்து வேணுமா இல்ல வந்து பிரச்சனை வேணுமா அப்படின்றது அவங்க கையில தான் இருக்கு. ஆனா ஆழ் மனசுல அவங்கள ஏதாவது ஒரு விஷயம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தூண்டுதல்கள் நடந்துகிட்டே இருக்கும், ஆழ்மன தூண்டுதல்கள். அதனால சில சின்ன சின்ன பிரச்சனைகள் மத்தவங்க கிட்ட சந்திக்க நேரிடும் அப்படின்னு இருக்கு. இவங்களுடைய ஆக்ஷன்ஸுமே ஒரு நாளைக்கு இருக்கிற ஆக்ஷன் இன்னொரு நாளைக்கு இருக்காது. ஸோ மாறி மாறி ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டா பண்ணுவாங்க, ஆக்வர்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால கூட இருக்கிற நபர்கள், மனசுக்கு பிடித்தமான நபர்கள் கிட்ட கூட சில பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்களுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது கரெக்டா இருக்கணும். சோ ஆழ் மனசுல ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. சோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் பண்றாங்க நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். சோ அப்ப அந்த நிம்மதின்றது குறைவாயிடும். அதனால அந்த ஆழ் மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸோ அதை கண்டிப்பா பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹீலிங் வந்து இவங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க ஹீலிங்ன்றது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் எடுக்கலாம். இன்னொன்னு இவங்க மனசுக்கு எது செஞ்சா சந்தோஷப்படுவாங்களோ அதுவே ஒரு விதமான ஹீலிங். அந்த ஹீலிங் அப்ப டெய்லி அவங்க எடுத்துட்டு வரும்போது இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு.